ஹாய், எல்லாரும் ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்மருக்கு. டேய் கோபால் தேவடியா பையா சைலண்டா சாரி, எனக்கே தெரியும் வெயில் போட்டு பொழந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிலை பற்றி தான். இப்போலாம் என்ன சில பேர் கேட்குறாங்க, இன்னும் ரொம்ப கருப்பாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்லாம் ஒன்றும் அவ்வளோ கலராலாம் இல்லை, அதான் இல்லைங்கிற நான். இந்த டஸ்கின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி ஆயிட்டேன். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவடியா பையனாலதான். ஸோ உடனே யாரும் என்ன கலரிசம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண வேணாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே போக முடியல, வெயில் அந்த அளவு அடிக்குது. ஸோ பேசிக்காகவே நான் வெளில எங்கேயும் போக மாட்டேன், இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் சை டைப் வேற. நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். ஸோ இதுல இந்த வெயில் வேற, உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுறாய். அதே மாதிரி கொஞ்சம் எங்கன்னா வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தா குண்டி தீங்கிடுது. ஐயோ போச்சே, அந்த அளவு இருக்கு சீட்லாம். சரி வீட்லயே இருந்து போன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா உள்ள போனா என்னோட ரீல்ஸ் மொத்தமே ஃபுட் விளாகர்ஸ், டிராவல் விளாகர்ஸ், இவங்க தான் ஃபுல்லா இருக்கானுங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த இடத்துல இந்த பிரியாணி நல்லா இருக்கும், அந்த இடத்துல அந்த பிரியாணி நல்லா இருக்கும், எல்லாமே ஹீட் 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 ஹீட்டா, எல்லாமே ஹீட்டான ஐட்டம் சொல்லுங்கிறானுங்க. பிரியாணி எல்லாம் பாக்குறப்ப சாப்பிடணும்னு தோணுது, ஆல்ரெடி ஹீட்டா இருக்கு, இதுல பிரியாணி சாப்பிட்டா அவ்வளவுதான் எரியுதுடி மாலா. ஆனா அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டு ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே புரியும். பசங்களுக்கு புரியும், ஹீட் ஆயிடுச்சுன்னா அவஸ்தை புரண்டா சாரி அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் டிராவல் விளாகர்ஸ், அவனுங்க வாய்க்கு வந்து அடிச்சு விடுறானுங்க. ஸோ நீங்க சென்னையில இருக்கீங்களா, சென்னையில இருந்து வெறும் 6 மணி நேரம். நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க. சென்னையில இருந்து வெறும் 200 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருக்கானுங்க. வெறும் 200 கிலோமீட்டரா, வெறும் 120 கிலோமீட்டர். அதே மாதிரி உங்ககிட்ட வெறும் 6000 ரூபாய் இருந்தா போதும், உங்ககிட்ட வெறும் 10,000 ரூபாய் இருந்தா போதும், நம்ம காஷ்மீர் போயிட்டு வந்துடலாம். வெறும் 10,000 ரூபாய். ஏன்டா மந்த்லி இஎம்ஐ கட்டவே நாக்கு தள்ளிட்டு இருக்கு, இதுல இவங்களுக்கு வெறும் 10,000 ரூபாய், வெறும் 6000 ரூபாய். சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. அவன் வீடியோ பாக்குறவங்க எலைட் பீப்புள் நினைச்சிட்டு இருக்கான் போல. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களாம் யாருமே மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் நான்லாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்லாம் கூட பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது போல. எட்ட ஒண்ணு 6000 ரூபாய் இருந்தா போதும், 10,000 ரூபாய் இருந்தா போதும், வெறும் 6000 ரூபாய் இருந்தா போதும், வெறும் 10,000 ரூபாய் இருந்தா போதும்னு ஆரம்பிக்கிறானுங்க. அவனுக்கு சேலரியே 10,000 15,000 தான் இருக்குது. இதுல இவரு வெறும் 10,000 வெறும் 6,000 இருக்கானுங்க இஷ்ட புண்டைக்கு. சரி ஒரு 1500 ரூபாய் கூட வச்சுக்க, அதுனா வெறும் 1500 ரூபாவா? தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இந்த லாவண்யா கோபால் வேற யாரு, நீ இன்ஸ்டா தாய் ஒழிங்கண்ணா. இதெல்லாம் பாக்குறப்ப ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த சம்மருக்கு நீங்க எங்கன்னா வெளில போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் பெஸ்டான பிளேஸ் ரெஃபர் பண்றேன். ஸோ வேணுன்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. வாட் எவர் உங்க ஏரியால லோக்கல்ல என்ன பேங்க் இருக்கோ அங்க போங்க. ஸோ ஒரு சில பேங்க்ல ஏசிலாம் ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகுற பேங்கா பார்த்து போயிட்டு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துருங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த சம்மருக்குலாம் உடம்பு ரொம்ப ஹைட்டடா வச்சுக்கோங்க, டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்குங்க, சரிங்களா? இளநீ குடிங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, பட்டர் மில்க் குடிங்க, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க. போதும் 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 போதும். சோசியல் சர்வீஸ். பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு நான் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, வீடியோல இந்த மாதிரி டார்க்கான ட்ரெஸ் போட்டாதான் என் மூஞ்சி கொஞ்சம் ஒயிட்டா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இதுவே ரொம்ப பிளாக்கா தெரியுது. போன்ல சார்ஜ் இல்லை, சரிங்களா? லோ பேட்டரின்னு காமிச்சிச்சு, உடனே பவர் கம்மி ஆயிட்டான். சீக்கிரமா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் நான் சார்ஜ் போடுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுப்போம், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.